யதிஷ்டர் கேட்டார். பிதாமகரே, பிராணிகள் அனைத்தையும் பயமுறுத்தும் காலம் மெல்ல மெல்ல கடந்து கொண்டிருக்கிறது. அத்தகைய நிலையில் மனிதன் எந்த காரியத்தை தனக்கு நன்மை அளிப்பதாக கருத வேண்டும் என்பதை கூறுங்கள். பீஷ்மர் கூறினார். யதிஷ்டா, இது விஷயமாக அறிஞர்கள் தந்தை மகன் உரையாடல் ரூபமான ஒரு பழைய இதிகாசத்தை உதாரணமாக கூறுகிறார்கள். அதை கேள். பார்த்தா, பழைய காலத்தில் ஒரு சுவாத்தியாய பராயண பிராமணனுக்கு ஒரு மேதாவியான புதல்வன் தோன்றினான். அவன் பெயரே மேதாவியாகும். அவனுடைய தந்தை எப்பொழுதும் புராணங்களை படிப்பதில் ஈடுபட்டு வந்தார். ஆனால் மோட்ச தர்மத்தில் நிபுணர் அல்ல. ஆனால் புதல்வன் மோட்ச தர்ம ஞானத்தில் தேர்ந்தவன். ஆகவே அவன் தன் தந்தையிடம் கேட்டான். புதல்வன் கேட்டான், தந்தையே, மனிதர்களின் ஆயுள் வேகமாக கடந்து கொண்டிருக்கிறது. இதை நன்கு அறிந்த தீர புருஷன் எந்த தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும்? தந்தையே, அதை எனக்கு வரிசையாக உள்ளபடி கூறினால் நானும் அந்த தர்மப்படி நடப்பேன். தந்தை கூறினார். மகனே, பிராமணன் முதலில் பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் இருந்து வேதங்களை பயில வேண்டும். பிறகு பித்ருக்களை உத்தாரம் செய்வதற்காக இல்லறத்தில் பிரவேசித்து புதல்வர்களை பெற வேண்டும்.